வெல்கம் டு திவ்யா பாலமுருகன் விளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் இன்றைக்கி வந்துட்டு. ஸோ கிறிஸ்மஸ் டே வந்து எனக்கு எப்படி போச்சுன்றதை ஒன்று ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 வீடு மட்டும்தான் ஹிந்து, மற்ற எல்லாருமே வந்து கிறிஸ்டின் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நேற்றுக்கே வந்து எல்லா வீட்லேயுமே வந்து கேக் வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் அவங்க வீட்டில் கேக் அதிகமாக இருக்கா என்னன்னு தெரியல, நம்ம வீட்டிலேருந்து கேக் வந்து நிறையாவே வந்துருக்குங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை அண்டு கார சட்னி தான் வந்து பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா சோள தோசை. நான் வந்து சோள தோசை எப்படி பண்ணலான்றதை இன்னொரு வீடியோவாக வந்து போடுறேன். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா சோள தோசையும் கார சட்னியும் வச்சு முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அந்த கண்டெய்னரெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கும். மத்தியானம் லஞ்ச் வந்து இந்த டைம் இருக்குது அப்படின்றனால அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு ரீஃபில் பண்ணலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்து ரீஃபில் பண்ணிட்டு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மந்த் எண்டு அப்படின்றனால எல்லா ஜாமானும் கம்மியாக தான் வந்து இருந்தது. ஸோ அதனால் இப்போதைக்கு எதெல்லாம் வந்து இருக்கோ அதை மட்டும் போட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஃபில் பண்ணி வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உகன் குட்டியும் பாப்பாவும் இதை எடுத்து வந்து விளையாட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே கீழே போட்டால் வந்து பாக்ஸ் வந்து உடஞ்சிரும் அப்படின்றனால இருக்கிற பொருளை மட்டும் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்றதுக்காக எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஏர்டைட் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து தான் வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதோட ரிவ்யூ வந்து தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. அந்த லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 பொருட்கள்லாம் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ எல்லா ரிவ்யூவுமே அந்த வீடியோவில் வந்து இருக்கும். நீங்களும் வேணும்னா செக் பண்ணி அந்த வீடியோவில் வந்து ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். நீங்களும் வேணால் வந்து வாங்கிக்கலாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி வேறு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சிடலான்றதுக்காக ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அஞ்சரை பெட்டி நம்ம மெயினாக வாங்குறதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் போட்டுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மெயினாக வந்து வாங்கினேங்க. ஏன்னா வந்து அது எல்லாத்தையும் அந்த பாக்கெட்டோடு வாங்கி மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒன்றோட ஒன்று கலந்துடுது. யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதாக இருக்குன்ற அப்படின்றதுக்காக இப்படி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எது இல்லைன்றதே நம்ம வந்து பார்த்து வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் போடுறதுக்காகவே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பாக்ஸையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கிச்சனையும் லைட்டாக வந்து நம்ம நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காளான் குழம்பு வந்து குழந்தைங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காளான் குழம்பு தான் வந்து பண்ண போகிறேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சைடு பை சைடு வந்துட்டு பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி. பாப்பாவும் தம்பியுமே பார்த்திங்கன்னா பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே தொட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ இது வரைக்கும் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடித்தேன். அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ளீன் பண்ண ஆரம்பித்ததும் அப்படியே தொட்டு வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஆகிட்டு குழந்தைங்களும் வந்துட்டு பசிக்குன்னு சொன்னனால சைடு பை சைடு வந்து காளான் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் அண்டு பெரிய வெங்காயம் ரெண்டையும் ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். தக்காளி அதையும் அரைச்சி வந்து இப்போதைக்கு வந்து போட்டிருக்கேன். அதோட பச்சை வாசனைலாம் வந்து போகட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு செல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சிடலாம். கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்றனால சாப்பாடு வந்துட்டு இன்றைக்கி வடிக்கிறதுக்கு பதிலாக குக்கர்லேயே வந்து வச்சுட்டேன். எங்கள் 3 பேருக்குங்கிறப்போ ரொம்ப சாப்பாடு வந்து செலவாகவே மாட்டேங்குது. ஒரு குட்டி கிளாஸில் கொஞ்சமாக வச்சாலும் எப்படியாவது வந்து மீதம் வந்துடுது. சரி, ஓகே, அதுக்காக மெனக்கெட்டு வடிக்கணுமா அப்படின்றதுக்காக இன்றைக்கி டைம் ஆச்சு அப்படின்றதுக்காக குக்கர்லேயே வந்து வச்சுட்டாங்க. க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. நானும் ஓரளவுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுட்டேன். இப்போ சமையல் வேலையை வந்து பார்த்துடலாம். காளான் குழம்புக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை வந்து போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ண குழம்புத்தூளும் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் வந்து சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து வச்சிடலாம். இல்லை அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் வந்து போகணும். அதுக்காக இப்போது காளானையுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. காளானை வந்துட்டு ஒரு 4 துண்டாக வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் காளானாக இருக்குது அப்படின்றனால நான் வந்துட்டு 4 துண்டாக வர மாதிரி கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு புளிக்காத கெட்டியான தயிர் வேறு வந்து சேர்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து தேங்காய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டோம். தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா குருமாவோட டேஸ்ட் வந்துடும். ஸோ குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வரதுக்காக ஒரு 1/4 கப்பில் தயிர் வந்து கெட்டியான தயிராக புளிக்காத தயிரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ காலால் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சமாக வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க ஆரம்பித்ததும் சிம்மில் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா தண்ணி எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல. காளானில் இருக்கக்கூடிய தண்ணி தான். இப்போ பார்த்திங்கன்னா காளான் கிரேவியுமே நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. கொதித்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஃபைனலாக வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக லாஸ்ட்டாக ஆட் பண்ணக்கூடிய அந்த பட்டரும் தாங்க. அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, நான் இதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே எடுத்து சாப்பிட்றத விட அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி எல்லா ப்ளேஸ்க்குமே நல்லா போனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். என்னோடய ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஆஃப்டர்நூனுக்கு குழம்பு சாப்பிட்டது போக மீதம் இருக்கும். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி மட்டும் பண்ணிடலாம் நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னு தெரில, பாப்பாவும் தம்பி காலையில் வந்துட்டு பர்கர் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நைட்டுக்கு வந்து வெளில போய் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கூடவே வந்து ஏதாவது தொட்டுக்க வேணும்னு கேட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு இந்த கடையில் வாங்கின அப்பளம் வந்து இருந்தது. அதை மட்டும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி வந்து கொடுத்துட்டேன். மத்தியானம் லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அதுவும் சூடாக ரைஸ்க்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. இப்போ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து வெளில போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீஸா, பர்கர், சாண்ட்விச் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து நிறையா வந்து கிடைக்கும். மற்ற ஐட்டம்ஸை விட இதுதான் வந்து இங்கே அதிகம் வந்து கிடைக்கும். ஸோ பாப்பா வந்து பர்கர் வந்து வேணும்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பர்கர், சாண்ட்விச்சும் அப்புறம் ஒரு மோமோஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். பாப்பாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஆஃப் பர்கர் மட்டும் சாப்பிட்டாங்க. முகனுக்கு வந்து பொதுவாகவே வெளியில் போய் சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஆக்கிறத விட நீங்கள் வெளில போய் ஹோட்டலுக்கு இந்த மாதிரி வெளில போய் சாப்பிட ரொம்ப வந்து ஆசைப்படுவான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மந்த்லி 2 டேஸ் வந்து இந்த மாதிரி வெளில வந்து போயிடுவோம். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து 2 பேருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க.